ஓம் கதை கேட்போமா பகுதியில் இராமாயணம் பகுதி 5. முன்கதை சுருக்கம். கோசல தேசத்தை அயோத்தி நகரை தலைநகராக கொண்டு தசரத மன்னன் இந்திரனுக்கு சமமாக ஆட்சி புரிந்து வந்தான். அனைத்து சுகபோகங்களும் நலன்களும் இருந்தும் அவனுக்கு குழந்தை பேறு வாய்க்கவில்லை. அதனால் தன்னுடைய குலகுருவான வசிஷ்டரிடம் ஆலோசனை கேட்டு புத்திரகாமேஷ்டி யாகமும் அஸ்வமேத யாகமும் செய்தான். அதன் பலனாக குழந்தை பேறு கிடைத்தது. ராமன், பரதன், சத்ருகனன், லக்ஷ்மணன் என்ற 4 புதல்வர்களை பெற்றான். அவர்கள் சரியான வயதை அடைந்ததும் அவர்களுக்கு அரசர்களுக்கு உரிய கல்வியும் பயிற்சியும் அளிக்கப்பட்டது. அவர்களுக்கான திருமண வயது வந்தவுடன் திருமணம் செய்வது பற்றி ஆலோசனை செய்த நேரத்தில் விஸ்வாமித்திர ரிஷி தசரதனின் அரசவைக்கு வந்தார். விஸ்வாமித்திர ரிஷியானவர் முதலில் கௌசிகன் என்ற அரசனாக இருந்தார். வசிஷ்டருக்கும் அவருக்கும் ஏற்பட்ட சிறு பிரச்சனையால் வசிஷ்டரைப் போல தானும் பிரம்ம ரிஷி ஆக வேண்டுமென்று கடும் தவம் செய்து பிரம்மரிஷி பட்டம் பெற்றவர். தான் செய்யும் வேள்வியில் அசுரர்கள் தடை செய்கிறார்கள். அந்த வேள்வி முடியும் வரை பாதுகாப்பாக இருப்பதற்கு ராமனை தன்னுடன் அனுப்புமாறு தசரத மகாராஜனிடம் விஸ்வாமித்திரர் கேட்க, தசரதன் தன் மகனை அனுப்பவில்லை, தானே வருவதாக சொல்கிறார். விஸ்வாமித்திரர் ராமன்தான் வர வேண்டும் என்று உறுதியாகச் சொல்ல, வசிஷ்டர் தசரதனிடம் ராமனை தைரியமாக அனுப்புங்கள், விஸ்வாமித்திரர் பார்த்து கொள்வார் என்று ஆறுதல் சொல்ல, தசரத மகாராஜா ராமனையும் லக்ஷ்மணனையும் சேர்த்து விஸ்வாமித்திரனுடன் அனுப்புகிறார். ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்து கொண்டு விஸ்வாமித்திரர் தன் இருப்பிடம் நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார். அப்போது இருட்டி விடுகிறது. சராயு நதிக்கரையில் முனிவரும் ராஜகுமாரர்களும் படுத்து உறங்குகிறார்கள். படுத்து உறங்குவதற்கு முன் விஸ்வாமித்திர முனிவர் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் பலம், அதிபலம் என்ற 2 இரகசிய மந்திரங்களை உபதேசம் செய்துவிட்டு, இந்த மந்திரங்களை யார் ஒருவன் ஜெபிக்கிறானோ அவனுக்கு எந்த தீங்கும் அண்டாது என்று சொல்லி ராஜகுமாரர்களை ஆசீர்வதிக்கிறார். அடுத்த நாள் காலையில் எழுந்து நித்திய கடமைகளை முடித்து கொண்டு புறப்படுகிறார்கள். அங்கதேசத்தில் காமாசிரமத்தை அடைகிறார்கள். அங்கே தவம் செய்து கொண்டிருந்த ரிஷிகளுக்கு ராம லட்சுமணர்களை அறிமுகம் செய்துவிட்டு காமாசிரம கதையை விஸ்வாமித்திர முனிவர் ராம லட்சுமணர்களுக்கு சொன்னார். தட்சனின் மகளான தாட்சாயினியை சிவபெருமான் மணந்தார். அது பிடிக்காத தட்சன் சிவனை அழைக்காமல் யாகம் செய்தான். தட்சன் நடத்திய யாகத்திற்கு தாட்சாயினி சென்று தன் கணவனை ஏன் அழைக்கவில்லை என்று கேட்டாள். தட்சன் அதற்கு, சுடுகாட்டு சாம்பலை பூசி திரியும் ஒருவன் எனக்கு மருமகனா, அவனை நான் ஏன் அழைக்க வேண்டும் என்று தாட்சாயினிக்கு கோபம் வரும் வகையில் அநேக கடுமையான வார்த்தைகளை பேசினான். அதனால் கோபம் கொண்ட தாட்சாயினி யாகத்தின் பலன் கிடைக்காமல் போகட்டும் என்று யாகத்தீயில் விழுந்து மாண்டாள். தாட்சாயனின் முடிவை கேட்ட சிவபெருமான் வீரபத்ரனை அனுப்பி தட்சனின் யாகத்தை சிதைத்தார். பின்பு தியானத்தில் ஈடுபட்டார். நீண்ட காலம் தவத்திலேயே இருந்தார். சிவபெருமானிடம் வரம் பெற்ற தாரகாசுரன், சூரபத்மன் ஆகியோர் தேவர்களை மிகவும் துன்புறுத்தி வந்தார்கள். சிவபெருமான் மூலம் ஒரு குழந்தை உண்டானால் அவன் தாரகாசுரனையும் சூரபத்மனையும் வதம் செய்வான் என்று தேவர்களுக்கு பிரம்மன் ஆறுதல் கூறினார். சிவபெருமானின் தவத்தை கலைக்க மன்மதனை அழைத்து சிவபெருமானின் தவம் கலைந்து மோகம் உண்டாகுவதற்கு பானத்தை எய்யுமாறு தேவர்கள் வற்புறுத்தினார்கள். மன்மதன் அவ்வாறே செய்ய சிவபெருமான் தவம் கலைந்து கோபத்தில் மன்மதனை பார்க்க மன்மதன் எரிந்து சாம்பலானான். மன்மதனின் அங்கம் எரிந்து
சாம்பலானதால் அது அங்கதேசம் என்றும், காமத்தை உண்டு பண்ண மன்மதன் பானம் எய்ததால் காமாசிரமம் என்றும் பிற்காலத்தில் அது பெயர் பெற்றது. மன்மதன் எரிந்ததும் ரதிதேவி சிவபெருமானிடம் சென்று வேண்டி இறைஞ்சினாள் தன் கணவனை உயிர்ப்பித்து தருமாறு. சிவபெருமான் சொன்னார், நான் மீண்டும் பூலோகத்தில் பிறந்த பார்வதியை மணக்கும்போது மன்மதன் சாப விமோசனம் அடைவான். அதுவரை மன்மதன் உன் கண்ணுக்கு மட்டும் தெரிவான் என்றார். சிவபெருமான் காமனை எரிக்கும்போது நெற்றிக்கண்ணிலிருந்து விழுந்த தீப்பொறிகளை வாயு பகவான் சுமந்து 6 தீப்பொறிகளை 6 தாமரை மலர்களில் சேர்த்தார். அந்த 6 பேரையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள். பின்பு பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் தன் 2 கைகளால் ஒன்று சேர்த்து ஒரே குழந்தையாக்கினாள். அவரே முருகப்பெருமான். விஸ்வாமித்திரரும் ராம லட்சுமணர்களும் காமாசிரமத்தில் தங்கி அன்று ரிஷிகளுடைய விருந்து உபசாரத்தை ஏற்றுக்கொண்டு அடுத்த நாள் ஒரு ஓடத்தை பிடித்து கங்கையில் பயணம் செய்தார்கள். அப்பொழுது ஒரு பெரும் சத்தம் கேட்டது. 2 ராஜகுமாரர்களும் ரிஷியை பார்த்து அது என்ன சத்தம் என்று கேட்டார்கள். அது சராயு நதியானது கங்கையில் பாய்ந்து சேருவதினால் உண்டாகும் ஓசையாகும் என்று ராஜகுமாரர்களுக்கு விஸ்வாமித்திரர் விளக்கினார். கங்கையை கடந்ததும் படகை விட்டு இறங்கி ஒரு வழியில் பயங்கரமான காட்டுக்குள் சென்றார்கள். மரங்களும் புதர்களும் அடர்ந்து நுழைந்து போவதே மிகவும் கடினமாக இருந்தது. துஷ்ட மிருகங்களின் சத்தம் பயங்கரமாக இருந்தது. ராம லட்சுமணர்களுக்கு விஸ்வாமித்திர முனிவர் சொன்னார், இதுவே தாடகாவனம். இப்போது பயங்கர காடாக இருக்கும் இந்த இடம் பூர்வத்தில் மிக செழிப்பும் செல்வமும் நிறைந்த பிரதேசமாக இருந்தது. ஒரு காலத்தில் இந்திரன் விருத்ராசுரனை கொன்று பிரம்மஹத்தி தோஷமடைந்தான். அதனால் தகாதவனாகி மிகவும் வருந்தினான். தேவராஜனாகிய இந்திரனுடைய பாபத்தை போக்க தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து மிகவும் சிரமப்பட்டார்கள். புண்ணிய நதிகளிலிருந்து பெரிய பாத்திரங்களில் நீரை கொண்டு வந்து இந்திரனை குளிக்கச் செய்தார்கள். மந்திரங்களால் பரிசுத்தப்படுத்தினார்கள். அந்த ஸ்நான நீரில் அவனிடம் தங்கியிருந்த அழுக்குகள் கழுவப்பட்டு பூமியின் சக்தியால் அது ஜீரணிக்கப்பட்டு உரமாகி அந்த பிரதேசம் மிகவும் செழிப்படைந்தது. இந்த இராமாயணத்தில் வரும் காமாசிரமம் என்ற கதையும் சரி, இந்திரன் விருத்ராசுரனை கொன்று பாவம் நீங்கிய கதையும் சரி, இவையெல்லாம் நடைமுறையில் இருக்கும் மனிதர்களின் வாழ்க்கை முறையில் சொல்லப்படும் செயல்பாடுகள் என்று எண்ணிக்கொண்டால் பெரிதாக வாழ்க்கைக்கு பொருந்தாது. இவை அனைத்தும் தத்துவங்கள். ஒரு உயிர் எவ்வாறு கருவாக உருவாகிறது என்பதற்கு சிவபெருமான் காமனை தகனம் செய்த கதை ஒரு உதாரணம். பஞ்சபூதங்களில் மண்ணில் ஒரு உயிர் எவ்வாறு உருவாகிறது என்பதற்கு விருத்திராசுரனை இந்திரன் கொன்று பாவம் நீங்கியதாக சொல்லப்படும் கதையும் ஒரு தத்துவார்த்தமான கதை. நம் முன்னோர்கள் நமக்கு புராணங்களையும் இதிகாசங்களையும் கதையாக சொல்லும்போது வேதத்தில் உள்ள தத்துவங்களையும் அதில் உட்பொருளாக இருக்கும்படி சில சம்பவங்களையும் கோர்வை செய்து நமக்கு சொன்னார்கள். அந்த கதைகளை மேலோட்டமாக படிக்கும்போது இன்றைக்கு இருக்கும் சூப்பர் ஹீரோ கதைகளைப் போலவும் நம்ப முடியாததாகவும், ஆனால் படிப்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பது போலவும் தோன்றும். இப்படியெல்லாம் இருக்குமா, இதுபோன்ற விஷயங்கள் நடக்குமா என்று கேலி பேச்சுக்கு உரியதாக கூட தோன்றும். ஆனால் நமது அறிவு ஒவ்வொரு விஷயத்திலும் வெளிப்பட இந்த கதையில் உள்ள தத்துவார்த்தமான விஷயம் என்ன என்பது நமக்கு விளங்கும். நம்முடைய தற்போதைய வாழ்க்கையில் இந்த கதைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இவை பொருத்தமானதாக இருக்காது. அப்படி நமக்கு குழப்பம் தரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தத்துவார்த்தமான விஷயங்களெல்லாம் பொருந்தி இருக்கும். அதை ஆய்வு செய்து நாம் நம் அறிவுக்கு தக்கபடி கண்டுபிடித்து கொள்ள வேண்டும்.
பிற்காலங்களில் இந்த கதைகளில் நிறைய இடைச்செருகல்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருந்திருக்கிறது. அந்த இடைச்செருகல்களையும் நாம் தான் படித்து எதை ஒதுக்க வேண்டும், எதை ஏற்க வேண்டும் என்று நம் அறிவை பயன்படுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். கதைக்கு வருவோம். புண்ணிய நதிகளிலிருந்து பெரிய பாத்திரங்களில் நீரை கொண்டு வந்து இந்திரனை குளிப்பாட்டச் செய்தார்கள். மந்திரங்களால் பரிசுத்தப்படுத்தினார்கள். அந்த நீர் அவனிடம் தங்கியிருந்த அழுக்குகளை கழுவிவிட்டு பூமியில் இறங்கியது. பூமியின் சக்தியால் அது ஜீரணிக்கப்பட்டு உரமாகி அந்த பிரதேசம் மிகவும் செழிப்படைந்தது. வெகு காலம் வரையில் இங்கே ஜனங்கள் சுகமாக இருந்தார்கள். பிறகு சுகந்தன் என்ற யக்ஷனுடைய மனைவியான தாடகையும் அவன் மகன் மாரீசனும் இந்த தேசத்தை நாசம் செய்து கோரமான வனமாக்கிவிட்டார்கள். அவர்கள் இன்னும் இந்த வனத்தில் இருந்து கொண்டுதான் வருகிறார்கள். அப்படிப்பட்ட தாடகைக்கு பயந்து இங்கு யாரும் வருவதில்லை. அவள் 1000 யானை பலம் கொண்டவள். அவள் நாங்கள் செய்யும் வேள்விக்கு இடையூறாக இருக்கிறாள். அவளுடைய தொந்தரவை போக்கவே நான் உங்களை அழைத்து வந்தேன். ராமா, உன்னால் தாடகை கொல்லப்படுவாள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. தாடகையை பற்றி விஸ்வாமித்திரர் சொன்னதை கேட்ட ராமன், சுவாமி, தாடகை யக்ஷஸ்திரீ என்று சொன்னீர். யக்ஷர்களை பற்றி அவர்கள் இவ்வளவு தேகபலம் கொண்டவர்கள் என்று நான் கேள்விப்படவில்லையே. யக்ஷர்களுக்கு தேகபலம் இராட்சசர்களைப் போல் இல்லை என்றுதான் இதுவரை எண்ணி வந்தேன். அதிலும் பெண் ஒருத்திக்கு எப்படி இவ்வளவு பலம் உண்டாயிற்று என்று ராமன் கேட்டான். ராமா, நீ கேட்கக்கூடிய கேள்வி சரியானதே. இதற்கு காரணம் பிரம்மதேவர். சுகேதி என்ற யக்ஷன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு குழந்தை உண்டாகாமல் இருந்தது. அதனால் பிரம்மதேவனை குறித்து தவம் செய்தான். பிரம்மா அவனுடைய தவத்தை கண்டு மகிழ்ந்து திருப்தியடைந்து அவனுக்கு ஒரு வரம் தந்தார். அழகான ஒரு பெண் குழந்தை உனக்கு உண்டாவாள். அவள் வளர்ந்து 1000 யானைகளின் தேகபலம் அடைவாள். ஆனால் உனக்கு ஆண் குழந்தை உண்டாகாது என்று வரம் தந்தார். அப்படியே அவனுக்கு ஒரு மகள் பிறந்தாள். அவள்தான் தாடகை. மிகவும் அழகான வடிவத்துடன் இருந்தாள். அவளை சுகந்தன் என்ற யக்ஷனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு மாரீசன் என்ற ஒரு மகன் பிறந்தான். ஒரு சமயம் அகஸ்தியருடைய கோபத்தினால் சாபமடைந்த சுகந்தன் மரணமடைந்தான். இதனால் சுகந்தனுடைய மனைவியான தாடகையும் மகன் மாரீசனும் கோபம் கொண்டு அகஸ்தியரை எதிர்த்தார்கள். தேகபலத்தை கொண்டு எதிர்க்க வந்த அவர்களை அகஸ்தியர் சாபமிட்டார். அந்த சாபத்தின் பயனாக அவர்கள் மனித மாமிசம் தின்னும் இராட்சச பிராணிகளாகிவிட்டார்கள். சாபத்தால் தாடகையின் அழகும் போய் மிகவும் கோரமான உருகொண்ட இராட்சச உருவம் வந்துவிட்டது. தாடகையும் மாரீசனும் அகஸ்தியருடைய பிரதேசத்தில் இருக்கும் மக்களை அந்த நாள் முதல் கொண்டு இடைவிடாமல் தொந்தரவு செய்து வருகிறார்கள். பெண்ணை கொல்வது சத்திரிய தர்மத்துக்கு விரோதம் என்று நீ தயங்க வேண்டாம். இவளுடைய அக்கிரமங்களை பொறுக்க முடியாது. மிகவும் கொடூரமான அரக்கி. இத்தகையோரை அவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தண்டிப்பது அரசர்களுடைய கடமை. அனைவருடைய நன்மைக்காகவும் காட்டு மிருகங்களை கொல்லுவது போல இந்த அரக்கியை கொல்லுவது நியாயமே ஆகும். ராஜ்யபாரம் வகிப்பவர்களுக்கு இதுவே கடமையாகிறது. அதர்மத்தை செய்த பல மானிட ஸ்திரீகளுக்கு இவ்வாறு மரணம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால் பெண்ணை கொல்வது பாவம், அவளை கொல்லக்கூடாது என்று நீ தயங்குவதற்கான அவசியமில்லை. அவளை கொல்வதே சாலச் சிறந்தது என்று விஸ்வாமித்திர முனிவர் ராமனுக்கு சொன்னார். இதை கேட்ட ராமன், குருவே, சபையில் எங்களுடைய தந்தை நீங்கள் சொல்லும்படி நாங்கள் கேட்டு நடக்க வேண்டுமென்று எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். உங்களுடைய சொல்படி மக்கள் சேமத்துக்காக இந்த தாடகையை நான் கொல்வேன் என்று சொல்லி கோதண்டத்தை வளைத்து
நான் ஏற்றி தோள்வரை நாணை இழுத்து ஒலி எழுப்பினான். அந்த ஒலி வனப்பகுதி முழுவதும் நிரம்பி 8 திசைகளிலிருந்து எதிரொலி கிளம்பிற்று. வனத்தில் உள்ள பிராணிகள் அனைத்தும் நடுங்கின. தாடகைக்கும் இந்த சப்தம் கேட்டது. யாருக்கு இவ்வளவு தைரியம் என்று நினைத்து திகைத்தாள். பிறகு எந்த திசையில் சப்தம் வந்ததோ அந்த இடத்தை நோக்கி வேகமாக வந்தாள். மகா கோபத்தோடு ராமன் மீது பாய்ந்தாள். முதலில் தாடகையின் கை கால்களை வெட்டி அங்ககீனம் செய்தால் போதுமென்று ராமன் நினைத்தான். அப்படியே செய்ய பார்த்தான். ஆனால் தாடகையின் பாய்ச்சல் அதிகமாக இருந்தது. இங்கும் அங்கும் சஞ்சரித்து கல்களை எடுத்து ராமன் மீது வீசிக்கொண்டே இருந்தார். ராமன் லட்சுமணன் இருவரும் அம்புகளை கொண்டு கல்மலைகளை தடுத்து வந்தார்கள். யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. இவ்விதம் இது முடியாது, இரக்கம் காட்ட வேண்டாம், மாலையாகிவிட்டது, இருட்டிய பின் அரக்கியின் பலம் அதிகமாக பெருகும், தாமதம் வேண்டாம் என்று விஸ்வாமித்திர முனிவர் ராமனுக்கு எச்சரிக்கை செய்தார். அதற்கு மேல் பொறுக்காமல் ராமன் அரக்கியை கொல்வதே சரி என்று ஒரு கொல்லும் அம்பை எய்தான். அது அரக்கியின் மார்பை துளைத்து அவளுடைய கோரமான பெரும் தேகம் உயிரற்று பூமியில் விழுந்தது. தேவர்கள் ஆரவாரித்தார்கள். முனிவரும் அடங்க உண்ணா மகிழ்ச்சி அடைந்து சக்கரவர்த்தி திருமகனை உச்சி மோர்ந்து ஆசீர்வதித்தார். தாடகை இறந்து வீழ்ந்ததும் அந்த வனம் உடனே சாபம் நீங்கினது போல் மிகவும் அழகாக காட்சியளித்தது. அன்று இரவை அரசகுமாரர்கள் அங்கேயே கழித்தார்கள். அதிகாலையில் எழுந்து தங்களுக்குண்டான நித்திய கடமைகளை முடித்து கொண்டு மூவரும் அங்கிருந்து விஸ்வாமித்திரருடைய ஆசிரமத்துக்கு சென்றார்கள். காலையில் முனிவர் ராமனை தன் பக்கத்தில் உட்கார வைத்து, அப்பனே, உனக்கு நன்மையே உண்டாகட்டும். என் உள்ளம் திருப்தி அடைந்தது. நீ செய்த காரியத்துக்காக உனக்கு நான் எப்படி கைமாறு செய்வேன்? இப்போது உனக்கு அஸ்திர உபதேசம் செய்ய போகிறேன், பெற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி முறைப்படி ராமனுக்கு தம் தவத்தால் பெற்ற சகல திவ்ய அஸ்திரங்களையும் உபதேசித்தார். அந்த அஸ்திரங்களை எப்படி உபயோகிக்க வேண்டுமென்றும் அவற்றை அடக்கி பின் திரும்பவும் உரிய மந்திரங்களை எல்லாம் உபதேசித்தார். அஸ்திரங்களுக்குரிய தேவதைகளும் ராமனுக்கு காட்சி தந்து தரிசனம் தந்துவிட்டு, உன் உத்தரவுக்கு அடங்கி நாங்கள் எல்லாம் செய்வோம் என்று சொல்லி மறைந்தன. ராமனும் அவற்றையெல்லாம் தன் தம்பியான லட்சுமணுக்கு உபதேசித்தான். அஸ்திர மந்திரங்களை ராமன் சரியாக பெற்றானா என்பதை சோதனை செய்து திருப்தி அடைந்த பிறகு, இந்த அஸ்திரங்களை பெற்றுக்கொண்ட நீ தேவ அசுர கந்தர்வ அரக்கர்களை நீ யுத்தத்தில் அழித்து வெற்றி பெறுவாய் என்று ராமனை முனிவர் ஆசீர்வாதம் செய்தார். கொஞ்ச தூரம் சென்றபோது ராமன் முனிவரை கேட்டான். அதோ அங்கே தெரிகிற பெரிய மலையும் வசீகரமான வனமும் அதுவா நாம் போக வேண்டிய இடம்? உங்கள் வேள்வியை கெடுக்கும் துர் ஆத்மாக்கள் யார்? அவர்களை ஒழித்து தீர்க்க நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? எனக்கு விவரமாக சொல்லுங்கள் என்றான். அதற்கு முனிவர், ஆமாம் ராமா, நாம் போக வேண்டிய இடம் அதுவே. ஆதி நாராயணன் மக்களுக்கு தவ வழியை உபதேசிக்க உதாரணமாக முன்னால் தவம் இருந்த இடம் அது. மகாவிஷ்ணு வாமனனாக அவதாரம் செய்த இடமும் அதுவே. அதனாலேயே அந்த ஆசிரமத்திற்கு சித்தாசிரமம் என்று பெயரும் வந்தது. பிரகலாதனுடைய மகனான வீரசேனனுடைய புத்திரன் மகாபலி என்ற அரசன் புகழுடன் அரசு புரிந்தான். அவனுடைய ஆதிக்க பெருக்கத்தை கண்டு தேவர்கள் பயந்தார்கள். இந்திரனுடைய ஆதிக்கத்தை எல்லாம் மகாபலி ஆக்கிரமித்து கொண்டான். இந்திரனை பெற்ற காசிப முனிவரும் மனைவி அதிதியும் மகாவிஷ்ணுவை குறித்து பெரும் தவம் செய்தார்கள். லோகநாதனே, எங்களுக்கு புத்திரனாகவும் எங்கள் மகன் இந்திரனுக்கு தம்பியாகவும் நீயே அவதரித்து
இந்திரனையும் தேவர்களையும் மகாபலியிடமிருந்து காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். அதன் மேல் மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுக்க தீர்மானித்து அதிதி தேவிக்கு மகனாக பிறந்தார். நம்முடைய புராணங்கள்லேயும் கதைகள்லேயும் சிறப்பான ஒரு குழந்தை நமக்கு பிறக்க வேண்டுமானால் அதற்கான முயற்சிகளையும் எந்த அளவுக்கு தகுதியுள்ள குழந்தைகள் வேண்டுமென்று நினைக்கிறார்களோ அந்த அளவுக்கு தகுதிகளை தாய் தந்தையர்கள் வளர்த்து கொண்டு கடுமையான விரதங்கள் பூண்டு தவம் செய்து அதற்கான காலம் நேரம் வரும் வரை காத்திருந்து அதன் பின்பு கணவன் மனைவி கூடி குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். இன்றைக்கு விஞ்ஞானமும் இதை ஒத்துக்கொள்கிறது. ஒரு கணவன் மனைவியினுடைய குணாதிசயத்தை பொறுத்தே குழந்தையின் குணாதிசயமும் உடல் ஆரோக்கியமும் பெரும்பாலும் இருக்கும் என்பது அறிவியல் ஒப்புக்கொள்ளும் உண்மை. நல்ல அறிவுள்ள ஆரோக்கியமான குழந்தை வேண்டுமென்றால் அதற்கான ஆணும் பெண்ணும் தங்களுடைய தகுதியையும் ஆரோக்கியத்தையும் அறிவையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்து கொண்டு அதன் பின் அவர்கள் குழந்தை பெற்றால் அந்த குழந்தையும் அறிவுடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்கும். காசிப முனிவரும் அதிதி தேவியும் அதற்குண்டான தகுதியுடனும் அறிவுடனும் பக்குவத்துடனும் இருந்ததால் மகாவிஷ்ணு வாமனனாக அவர்களுக்கு மகனாக பிறந்தார். மகாபலி செய்த ஒரு யாகத்துக்கு அழகிய சிறு பிரம்மச்சாரியாக வாமனன் சென்றான். மகாபலியின் ஆசிரியரான சுக்கராச்சாரியார் அசுரர் குலத்துக்கு இவர்தான் குரு விஷயத்தை தெரிந்து கொண்டு இந்த பிராமணன் யாசிப்பதை தர வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்தார். வாமனனாக வந்திருப்பது மகாவிஷ்ணுதான் யாகத்தை பங்கம் செய்யவே வந்திருக்கிறான். இதனால் அசுரர் குலம் அழிந்து போகும் என்று சுக்கராச்சாரியார் தன் ஞான திருஷ்டியால் அறிந்து கொண்டு மகாபலி சக்கரவர்த்திக்கு எச்சரிக்கை செய்தார். குருவின் வாயால் இதை கேட்டதும் மகாபலி சக்கரவர்த்தி, மகாவிஷ்ணுவே என் யாகத்துக்கு வந்து யாசகம் பெறுவதை விட எனக்கு மேலான நன்மை எது இருக்கிறது? அதனால் நான் மகாவிஷ்ணுவுக்கு யாசகம் தர ஒப்புக்கொள்கிறேன் என்று கூறி மகாவிஷ்ணுவிடம் யாசகம் தருவதாக நீர் வார்த்தான். மகாபலி சக்கரவர்த்தி சிறுவனாக வந்த வாமனனிடம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, என் பாதத்தால் நான் அளக்கும் 3 அடி இடம் எனக்கு வேண்டும் என்று வாமனன் சொன்னான். மகாபலி சக்கரவர்த்தி நீர் வார்த்து நான் அப்படியே தருகிறேன் என்று சொல்லிவிட்டார். வாமனனாக சிறு உருவமாக இருந்த மகாவிஷ்ணு திரிவிக்ரமனாகி ஒரு காலால் பூவுலகையும் மறுகாலால் வானுலகையும் அளந்த மகாவிஷ்ணு மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3வது அடி இடம் எங்கே என்று கேட்க, மகாபலி சக்கரவர்த்தி தன் தலையை மகாவிஷ்ணுவுக்கு காட்டினார். இந்த உலக பரப்பளவுக்கு சமமானது ஒரு பக்தனின் தலை என்பது இதற்கு அர்த்தம். மகாவிஷ்ணு மகாபலி சக்கரவர்த்தியின் தலைமேல் காலை வைத்து அவருக்கு அபயம் தந்தார். நீ பாதாள லோகத்தில் சென்று அரசனாக ஆட்சி செய்வாய் என்று ஆசீர்வதித்தார். தற்போதும் கேரள மாநிலத்தில் திருவோண பண்டிகை கொண்டாடுவது மகாபலி சக்கரவர்த்தி பாதாள லோகத்திலிருந்து தாம் அரசாண்ட மண்ணையும் மக்களையும் வருடத்தில் ஒருமுறை வந்து பார்ப்பதாக திருவோண பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த புண்ணிய கதையை விஸ்வாமித்திரர் சொல்லிவிட்டு ஆதியில் நாராயணன் தவம் இருந்ததும் பிறகு காசிவர் தவம் செய்து தேவர்களை காப்பாற்ற வாமனனை பெற்றதுமான இந்த இடம் சித்தாசிரமம் என்ற பெயர் பெற்றது. இந்த புண்ணிய தேசத்தில் நானும் ஆசிரமம் அமைத்து அதில் இருந்து வருகிறேன். எனது வேள்விக்கு தடையாக அரக்கர்கள் வந்து வனத்தையும் அழித்து யாகத்தையும் நடைபெறாமல் செய்து விடுகிறார்கள். இப்போது நீ வந்திருப்பதே அவர்களுடைய முடிவு என்றார் விஸ்வாமித்திரர். தங்களின் சொல்படியே நான் நடக்கிறேன் என்று ராமன் உறுதி கூறினான். வேள்வி செய்வதற்கு பாதுகாப்பாக அரசகுமாரர்களை விஸ்வாமித்திர முனிவர் அழைத்து வந்ததைக் கண்ட
முனிவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஒருவர் பின் ஒருவராக வந்து விஸ்வாமித்திர முனிவரை வணங்கி வரவேற்றார்கள். ராமன் விஸ்வாமித்திர முனிவரிடம், இன்றே நீங்கள் யாகத்துக்குண்டான ஏற்பாடுகளை எல்லாம் செய்யலாம் என்றான். விஸ்வாமித்திரரும் வேள்வி தூங்குவதற்குரிய விரதத்தை அன்றிரவு எடுத்துக்கொண்டார். மறுநாள் காலையில் சீக்கிரமாகவே ராம லட்சுமணர்கள் எழுந்து யாகசாலையில் இருந்த முனிவரை வணங்கினார்கள். ராட்சசர்கள் எப்போது வருவார்கள்? நாம் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது அல்லவா? எங்களுக்கு விவரமாக அவர்கள் வரக்கூடிய சமயத்தை தெரியப்படுத்துங்கள் என்றார்கள். அங்கிருந்த ரிஷிகள் இதை கேட்டு வெகுவாக சந்தோஷமடைந்தார்கள். முனிவர் விஸ்வாமித்திரர் மௌனத்தில் இருக்கிறபடியால் இனி பேச மாட்டார். 6 நாட்கள் இரவும் பகலும் நீங்கள் தூங்காமல் யாகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றார்கள். ராஜகுமாரர்கள் வில்லும் கையுமாக 6 நாட்கள் இரவும் பகலுமாக காத்தார்கள். 6வது நாள் காலையில் லட்சுமணனுக்கு ராமன் சொன்னான், தம்பி, இப்போது வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்போதுதான் அரக்கர்கள் வரும் சமயம் என்றான். இதை சொல்லும்போதே அக்னி குண்டத்திலிருந்த நெருப்பு கொழுந்துவிட்டு எழுந்தது. ராட்சசர்கள் ஆகாயத்தில் வந்து நிற்கிறது அக்னிக்கு தெரியும். யாக காரியம் சகலமும் கிரமமாக நடந்து கொண்டிருக்க மேலே ஆகாயத்தில் ஒரு பெரும் கர்ஜனை கேட்டது. ராமன் மேலே பார்த்தான். மாரீசனும் சுபாகுவும் அவர்கள் பரிவாரமும் அசுத்த இரத்தத்தையும் மாமிசத்தையும் கொண்டு வந்து வேள்வியில் போட்டார்கள். யாகத்தை கெடுக்க ஆயுத்தமாக நின்றதைக் கண்டான். மாரீசனும் சுபாகுவும் அவர்கள் பரிவாரமும் அசுத்தமான மாமிசமும் இரத்தத்தையும் கொண்டு வந்து வேள்வியில் போடுவதற்கு ஆயுத்தமாக நின்றதை ராமன் கண்டான். ஆகாயம் முழுவதும் கருமையான மேகம் மூடினது போல் அரக்கர் கூட்டம் நின்றது. உடனே ராமன் மானவ அஸ்திரத்தை எடுத்து மாரீசனை தாக்கினான். அவனை 100 யோசனை தூரம் தாண்டி கடற்கரையில் கொல்லாமல் வீழ்த்தியது அந்த அஸ்திரம். இந்த மாரீசன்தான் பின்னாளில் மானாக வந்து சீதையை ராவணன் தூக்கிச் செல்ல உதவியது. அதன் பின்பு ராமன் ஆக்னேய அஸ்திரத்தை விட்டான். அது சுபாகுவை தாக்க அவன் மாண்டு விழுந்தான். பிறகு வேறு அஸ்திரங்களை பிரயோகித்து அரக்கர் கூட்டத்தை ராஜகுமாரர்கள் முற்றிலும் அழித்தார்கள். ஆகாயம் மறுபடியும் வெண்மையாக பிரகாசித்தது. இவ்வாறு யாகத்தை கெடுக்க வந்த அரக்கர்கள் வீழ்த்தப்பட்டு யாகம் செய்த ரிஷிகளுக்கும் யாக காரியங்களுக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நிகழ்ச்சிகள் சுபமாக முடிந்தன. விஸ்வாமித்திரர் எல்லை கடந்த மகிழ்ச்சி அடைந்தார். சக்கரவர்த்தி தசரதனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவன் ஆணைப்படி நடத்தி கொடுத்தீர்கள். உங்களுடைய பராக்கிரமத்தை பாராட்டுகிறேன். இந்த ஆசிரமம் மறுபடியும் எங்களுக்கு சித்தாசிரமம் ஆயிற்று. உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று ராஜகுமாரர்களை முனிவர் ஆசீர்வதித்தார். அன்றிரவு ராஜகுமாரர்கள் சித்தாசிரமத்தில் தூங்கி களைப்பை தீர்த்து கொண்டார்கள். மறுநாள் காலையில் ராம லட்சுமணர்கள் நித்திய கடமைகளை முடித்துவிட்டு முனிவர் முன் நின்று வணங்கி, என்ன உத்தரவு எங்களுக்கு இருக்கிறது என்று கேட்டார்கள். அவதார ரகசியம் முனிவருக்கு தெரிந்ததுதான். உபதேசித்து தந்த அஸ்திரங்களின் வல்லமையும் அவர் அறிந்ததே. ஆயினும் எதிர்பார்ப்பது வேறு. எடுத்த காரியம் முடிந்தது. அதை நேரில் அனுபவிக்கும் மகிழ்ச்சி வேறு. விஸ்வாமித்திர முனிவருக்கு சொல்லவொண்ணாத மகிழ்ச்சி. அவர் முகம் அக்னி ஜுவாலையைப் போல பிரகாசித்தது. இன்னும் ராமச்சந்திரனுக்கு தாம் செய்ய வேண்டிய பணிகளை பற்றி நினைக்கலானார். அது என்னவென்றால் மிதிலையில் நடக்கும் சீதா கல்யாணம். சித்தாசிரமத்தில் இருந்த ரிஷிகளும் விஸ்வாமித்திரரும் ராமனிடம் சொன்னார்கள், நாங்கள் மிதிலைக்கு போவதாக இருக்கிறோம். ராஜசிரேஷ்டரான ஜனகர் ஒரு யாகம் செய்ய போகிறார். அங்கே நாம் அனைவரும் போகிறோம். ராஜகுமாரர்களும் நம்முடன் வருவது நலம். ஜனகருடைய அற்புத வில்லை சக்கரவர்த்தி திருமகன் தரிசித்தல் தகும். அவ்வாறே நிச்சயம் செய்தார்கள். ராம லட்சுமணர்கள் விஸ்வாமித்திரருடன் ஜனகருடைய மிதிலை நகருக்கு சென்றார்கள். அடுத்த பதிவில் பகீரதன் தவம் பற்றி பார்ப்போம். நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.